கொடைக்கானல் ட்ரிப்போட டே 2 தான் நாங்கள் மார்னிங் கிளம்பி போகிற வழியில் ஒரு ஹோல்சேல் கடைக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான பொருள் எல்லாம் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து சாக்லேட்டு, வயசானவங்களுக்கு பெயின் ரிலீவர் மாதிரியான ஆயில்ஸு, அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான ஸ்கின் கேர் ஐட்டம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ சீரம், அந்த ஃபேஸ் பவுடருங்க, அப்புறம் வந்து ஸ்க்ரப் ஐட்டம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒன் பை ஒன் பார்த்துட்டு ஜெல் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ட்ரையல் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நாங்கள் போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட். இன்னும் மங்களகரமாக ட்ரிப்புக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு சூசைட் பாயிண்ட் கூட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு என் மாமியார் கொஞ்சம் கடிச்சாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கம்பி வெள்ளிலாம் போட்டிருக்காங்க, ஜஸ்ட் எட்டி போட்டு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு வெளியில் வந்தால் சுட சுட நூடுல்ஸு, மாங்காய், அப்புறம் சோளம் அப்படின்னு அன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கி ஒரு கட்டுன்னு கட்டிட்டு அடுத்து நாங்கள் கிளம்பினோம் பில்லராக்கு. அந்த இடம்லாம் பயங்கர மிஸ்ட்டுங்க, ஒன்றுமே தெரியல. போய் நின்று வேடிக்கை பார்த்தா ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. அந்த மிஸ்டெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் கலைஞ்சு மழையாக கன்வெர்ட் ஆகிடுச்சுங்க. அங்கே நின்றுட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒதுங்க கூட இடம் கிடையாது. ஒரு மழை பெஞ்சிச்சு பாருங்கள். எங்கள் அங்கே போட்டு இந்த ஜெர்க்கினும் ஸ்வெட்டர் எல்லாம் நனைஞ்சு கிட்டத்தட்ட குளிரோட குளமாக கிட்டத்தட்ட நடுங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் மிஸ்டெல்லாம் போனதுக்கப்புறமா பில்லராக் நல்லாவே தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.